இன்றைக்கு தெரியாமல் ஆண்டியோட வெளியே போய் தொலைச்சிட்டேன். நேரத்தை பாருங்க, மார்னிங் போனான், இப்போ 12 காலையும் தாண்டிடுச்சு. சரி என்று உலகளம் ஜூட்டி பார்க்காமே போகலை. ஒரு போஸ்ட் 2 காய்ச்சும் தட்டுவை மட்டும் தட்டிட்டு பார்த்தா ஆண்டி எழும்பலை. அப்படியே வாட்ஸ்அப்புக்கு போனால் அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு நன்றி இருக்கிற ஸ்டிக் எல்லாத்தையும் தட்டி விட்டு கொண்டே இருந்தேன். பார்த்தேன், சரிப்பட்டு வரல. சரி டிக்டாக்கு போனேன். அங்கே போய் நமக்கு மென்ஷன் பண்ணின எல்லாருக்குமே லைக்கை தட்டி போட்டு இருந்துட்டு பார்த்தால் நாம் கூட பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் எழும்பி போயிட்டாங்க. நாம் மட்டும் அப்படியே மார்னிங்லேருந்து அதே இடத்துல இருக்கிறோம். இன்னையா எல்லாரும் போயிட்டாங்க, நாம் மட்டும் அப்படியே இருக்கிறோம். ஒரு டைமை பார்த்தா 1 மணி கூட ஆக போகுது. சரின்னு அங்கே பார்த்தா பாவம் அந்த ஐயாவும் என்ன போலவே மார்னிங்லேருந்து காஞ்சிட்டே இருக்கிறேன். ஒரு மாதிரி 1:30க்கு அந்த வேங்கை விட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா ஒரு வெயில் ஒன்று முகத்துக்கு அடிச்சிச்சு. அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் குடித்தா நல்லா இருக்குன்னு பார்த்தா அதே மாதிரி அண்டி சுதாசு கூட்டிகிட்டு அங்கே போய் வந்து ரோலும் சர்பத்தும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சர்பத்தும் வந்துச்சு, ரோலும் வந்துச்சு. சரி குடிப்போம் அப்படின்னு போனால் கை கட்டினது வாய்க்கட்டில் என்ன மாதிரி அண்டி இடைக்க வந்தான். சரின்னு அப்படியே சர்பத்தை எடுத்து குடிப்போம் அப்படி குடிச்சிட்டு எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு களைப்பொண்டே தீர்ந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு அப்படியே வெளியே போய் வீட்டு தான் இனி போகிறோம் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இதோட வீடியோவை முடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே தானுங்க ஆண்டி வச்சா எனக்கு ஒரு ஆப்பு. எங்கடா அந்த ஆட்டோ கண்ணில் தேடினா நான் ஆட்டோ எங்கேயா அப்படின்னு அந்த ஆட்டோலேயும் ஏறியாச்சு. சரி எங்கே போகிறோம்ட்டு புளியடி எவ்வளோ போயிட்டே இருந்தா ஃபுட் சீட்டில் கொண்டே நிப்பாட்டி விட்டுட்டா. ஏன் அங்கே போகிறான்னு பார்த்தா ஏதோ ஷாப்பிங் ஆகும்ன்ட்டு எங்கேயெல்லாம் தெரியுறான். நானும் குட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி அவக்கு பின்னாலேயே தெரிஞ்சேன். பார்த்தா நம்மளை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்கெட்டு தூக்க வச்சுட்டாங்க. சாரின்னு ஒரு மாதிரி தூக்கிட்டு போய் பார்த்தா இவ்வளோ தானா, ஓகே வெளில போடுங்க சாமி என்னோட வெளிலையும் போட்டுட்டு அப்படியே வேண்டி கொண்டு வீட்டை வந்து இருந்துட்டான்.